எல்லாருக்கும் வணக்கம். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொள்கையெல்லாம் எனக்கு புரியறதுக்கு முன்னாடி எனக்கு 2-3 விஷயம் புரிஞ்சிச்சு. ஒன்று, இந்த மனுஷன் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல. யார் ஓட்டுக்கு காசு கொடுக்கலையோ அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்கள். யார் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்க சிஎம்முக்கு ஆசைப்பட்டு வருபவர்கள். பட்டுக்கோட்டையார் சொன்னார்ல, இறைபோடு மனிதனுக்கு இரையாகும் வெள்ளாடு. அந்த இடம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 234ல் 117 117 40 பாராளுமன்ற தொகுதியில் 20-20 இது புரிஞ்சிச்சு. மூணாவது, எம்ஜிஆருக்கு பிறகு இந்த மனுஷன் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, காசு கொடுக்காம. எம்ஜிஆர் வர்றாருன்னா பாய் தலைவனையோடு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தமிழகத்துடைய வரலாற்றில் அண்ணன் சீமான் வர்றாங்கன்னா மக்கள் போயிடுறாங்க. இந்த 3 விஷயந்தான் வெளியிலேருந்து புரிஞ்சிச்சு. அப்போ நாமெல்லாம் என்ன முடிவு பண்ணோம்னா, இவருக்கு ஓட்டு போடுவோம்னு ஓட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு புரியலை. ஊரில் 3 பேர் 4 பேர் தான் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் இருப்பாங்க. ஆனால் 300-400 ஓட்டு எங்கே இருந்துடா விழுவுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியலை. கம்யூனிஸ்ட் அதிகமாக இருக்க பகுதி, திமுக அதிகமாக இருக்க பகுதி, அதிமுக அதிகமாக இருக்க பகுதி, மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, எங்களுக்கு இது நடக்கும்னு தெரியும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் முதல்ல வெளியில் இருக்கும்போதாவது நாம் தமிழருடைய கொள்கை உங்களுக்கு புரியணும். இல்லைன்னா உள்ளே வந்ததுக்கு பிறகு புரியணும். இல்லைன்னா உள்ளே வந்துட்டு வெளில போனதுக்கு பிறகு புரியணும். இந்த 3 கட்டம் பிரிஞ்சு, இந்த 3 கட்டத்தில் புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு தலைவன் இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறானா அல்லது சமுதாயம் தலைவனை உருவாக்குகிறதா? இதுதான் கேள்வி. எந்த ஒரு தலைவனும் இந்த சமுதாயத்தை உருவாக்கலை. இந்த சமுதாயம் சூழ்நிலைக்கேற்ப ஒரு தலைவனை இதுவரை தயார் செய்து கொண்டே இருக்கிறது. 1947 67 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி. சுதந்திர இந்தியாவில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு மக்கத்தில். பாரதி பாடினா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு பாடினா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் பாரதி தோற்று போனான். அவங்க நினச்சது மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ 67க்கு பிறகு இந்தியா பூராவும் பிராந்திய கட்சிகள் உருவாக்குது. கேரளாவில் EMS நம்பூதிரிபாடு, மேற்கு வங்காளத்தில் ஜோதிபாசு, திரிபுராவிலே நிர்மன் சக்கரவர்த்தி, பஞ்சாபிலே பர்னாலா, அஸ்ஸாமிலே மகந்தா, தமிழ்நாட்டிலே அண்ணாதுரை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மாற்றாக பிராந்திய கட்சிகள் உருவாகுது. அண்ணாதுரை சிஎம் ஆகிட்டார். அண்ணாதுரை ஒரு ஆண்டு கழிச்சோன்னா அமெரிக்கா போகிறாரு. அண்ணாதுரை மிக சீரியஸாக இருக்கார். அண்ணாதுரை இறந்து விட்டார். தமிழ்நாடே சோகத்தில் இருக்குது. அண்ணாதுரை இல்லாத தமிழகமா? அண்ணாதுரை இல்லாத அமைச்சரவையா? அண்ணாதுரை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகமான்னு. ஆனால் அதிலிருந்து கருணாநிதியை இந்த மக்கள் தேர்வு செய்தார்கள். அதிக ஓட்டு, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 184 தொகுதிகள் அந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு. ஆனால் அதிலேருந்து ஒருத்தர் வந்தார், எம்ஜிஆர். அவரையும் தோக்கடித்து ஒரே ஒரு சீட்டை கருணாநிதிக்கு கொடுத்துட்டு எம்ஜிஆரை இந்த மக்கள் தேர்வு செய்தார்கள். அப்போ எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கம் அழிந்து போடும் சொன்னாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவை மக்கள் தேர்வு செய்தார்கள். ஜெயலலிதாவுக்கு பிறகு மீண்டும் ஸ்டாலினை தேர்வு செய்தார்கள். ஆக நீங்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறானா, இந்த சமுதாயம் தலைவனை உருவாக்குறதான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தலைவனும் இந்த சமுதாயத்தை உருவாக்கியது கிடையாது. இந்த சமுதாயம் சூழ்நிலைக்கேற்ப ஒரு தலைவனை தயார் செய்து கொண்டு இருக்கிறது. இந்திய வரலாற்றில், தமிழகத்துடைய வரலாற்றில் ஒரு தலைவன் ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து இப்படி தான் இருக்க வேண்டும் என்று உருவாக்கினார் என்று சொன்னால் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாமதல் தமிழர் கட்சி என்பதை மட்டும் யாரும் மறக்க முடியாது. ஒரு கல்ச்சர் வந்துச்சு காங்கிரஸுக்கு மாற்றாக திமுக. அண்ணாதுரை பேசினார் அடுக்குமொழி வார்த்தைகளால்.
ஏரோட்டு மாந்தரெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்ட மேனடா தியாகராஜன்னாரு. எங்குளத்து பெண்களெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே மதுரை மீனாட்சிக்கு வைர மூக்குத்தி ஒரு கேடான்னாரு. காகிதப்பு மணக்காது, இனி காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காதுன்னாரு. ஆகா, இவரல்லவா தலைவர்னு சொல்லி தேர்வு பண்ணாங்க. அந்த கல்ச்சர் போனதுக்கு பிறகு சினிமா கல்ச்சர் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்தது மாதிரி எல்லாரும் வந்துடலாம்னு பல பேர் வந்தாங்க. டி ராஜேந்தர் வந்தார், அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்போ விட ஒரு பெரிய நடிகரா. விஜயகாந்த் வந்தார், பல பேர் வந்தாங்க. இப்போ கூட விஜய் வந்திருக்கார். அது ஒரு கல்ச்சர் முடிஞ்சு போச்சு. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது நம் பக்கம் இருக்கும். நாங்கள் திமுக காரங்கள்ட்டையோ அதிமுக காரங்கள்ட்டையோ விவாதிக்க நாங்கள் தயாராக இல்லை. விவாதத்தில் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அதை வல்ல நோக்கம் புரிய வைக்கணும், புரிய வைக்கணும், தெளிய வைக்கணும். நான் கடைசிக்கு எங்கள் குடும்பம் பரம்பரையாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்கள் குடும்பம் பரம்பரையாக அதிமுக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவின்னா குழந்தைகள் நலனுக்காக அந்த விட்டு கொடுத்து போகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு அது ஒத்து வராது. இவன் சரி, என் பேர் அன்பழகன், எங்கள் அப்பா திமுக, நான் திமுக எனக்கு அப்புறம் பிடிக்கல, அப்பா வச்ச பேருன்னு அதிலே நிற்கலை. நாம் பார்க்க வேண்டியது அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் யார் இந்த சமூகத்திற்கு தேவை, அதை மட்டும்தான் பார்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அத்தனை குடும்பங்களும் கடலில் இருக்குது, அத்தனை குடும்பங்களையும் கடலில் இருக்குது. ஆனால் ஆட்சியாளர்கள் குடும்பம் கடலில் இருக்கா? என்னுடைய கணிப்பு திமுகவில் ஒரு 200 குடும்பம். இப்போ நான் ஒரு மந்திரியாக இருக்கேன்னா எனக்கு பின்னாடி ஒரு 10 குடும்பம். கருணாநிதிக்கு 3 மனைவி, அந்த 3 மனைவியுடைய சம்பந்தி வீட்டு குடும்பம், கருணாநிதியினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய உறவு வச்ச குடும்பம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பத்தை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாரும் நன்றாக இருக்கிறார்களா? அதே போல் அதிமுக வந்தால் அதில் ஒரு 100 குடும்பம், அதை தவிர வேறு யாரும் நல்லா இருக்காங்களா? திமுக வர்றதா அதிமுக வர்றதாங்கிறதுல அவங்க 2 பேருக்கும் கடுமையான போட்டி. ஆனால் நாம் தமிழர் போன்ற மற்ற அணிகள் வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, இவர்களை விட்டுவிடக்கூடாது என்பது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பட்டுக்கோட்டையார் சொன்னார்ல, மாதம் 30 நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உருவம் இழைச்சி காசை வாங்கினா கடன்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான், எனக்கு உனக்குன்னு பிக்கிறான்னாரு. சொட்டு சொட்டா வேர்வை விட்டு பட்டினியால் பாடுபட்டா கட்டுக்கட்டா பணமும் சேருது கெட்டிக்காரனின் போட்டியிலே. யார் போட்டியில்? ஸ்டாலின் வீட்டு போட்டியில், எடப்பாடி வீட்டு போட்டியில். கட்டுக்கட்டா பணமும் சேருது கெட்டிக்காரனின் போட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலேனார். விதவிதமாக துணிகள் இருக்குது, விலையை கேட்டால் நடுக்க வருது, வகை வகையாக நகைகள் இருக்குது, மடியை பார்த்தா மயக்கம் வருது. எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்க வழி இல்லை, அதை எண்ணாமல் இருக்கவும் முடியலை. கண்ணுக்கு அழகா பெண்ணை படைச்சான், பெண்ணுக்கு துணை ஆணை படைச்சான், ஒன்றுக்கு 10 செல்வத்தை படைச்சான், உலக நிறைய இன்பத்தை படைச்சான், என்ன படைச்சான்? என்ன போல பலரையும் படைச்சான், இதுக்கும் அதுக்கும் ஏங்க வச்சான். ஏழைய கடவுள் ஏன் படைச்சான்? கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்லுதுன்னு புரியலை. ஏழைக்கு காலம் சரியில்லைன்னு முடிச்சு தொலைநோக்கு பார்வையோட. ஆக நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரத்த நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும். அந்த தகுதி ஒரத்த நாட்டுக்கு இருக்கு. நான் ஒரு 8-9 சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டேன். இங்கே அவன் ஆளுங்கட்சி, அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, காசு இல்லாதவனுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள். ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் எழுதினா, தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரத்த நாடும் மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாக்களித்தார்கள் என்று. ஆகவே அந்த பொறுப்பும் கடமையும் இப்போ உங்களுக்கு இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமானை பொறுத்தவரையில் இரத்தத்தையும் யுத்தத்தையும் தாய்ப்பாலாக நினைத்தவனை தலைவனாக ஏற்றவன். தமிழ் தேசிய பயணத்தில் இரவு பகல் பாராமல் பறந்து கொண்டிருக்கின்ற இரும்பு பறவை. வீரமும் விவேகமும் அவனது ஆயுதம், ஒரு கம்பீரமும் அழகும் அவன் சக்தி. 8 திசை மக்களையும் ஏறெடுத்து பார்க்க வைத்த ஒரு தமிழ் புயல். ஒரு அணு ஆயுதமே அபாயகரமானது என்று சொன்னால் தன் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவையும் ஆயுதமாக மாற்றக்கூடிய ஒரு மனிதன். வரலாற்றில் இவனைப் போல் இன்னொருவனை பார்ப்பது அரிது. வரலாற்றில், தத்துவத்தில், இலக்கியத்தில், அரசியலில் அனைவரும் அறிந்த அறிவு களஞ்சியம் தமிழகம் நமக்கு தந்த தலைவன். தமிழ்நாடு தந்த தலைவர்களில் தனித்துவம் வாய்ந்த ஒரு முதல்வன், அன்பு அண்ணன் அருமை தோழன் செந்தமிழன் சீமானோடு இணைந்திருக்க வேண்டிய தேவையும் கடமையும்
இந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதை இந்த குளமங்கலம் பகுதி மக்கள் உணர்வார்கள். அந்த அடிப்படையிலே ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சுற்றியுள்ள மக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அந்த ஒத்துழைப்பை அண்ணன் திருமுருகன் வாயிலாக நிரூபிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு, அதற்கு இந்த கூட்டம் மிக உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் செந்தில் அவர்கள். நேரம் கருதி உறவுகள் குறைந்த நிமிடம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆயிரம் எரிமலை அடைகாத்த நெருப்பே, அன்னை தமிழின மறவாதே உனது பிறப்பே. தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். அதிகமாக பேச வேணான்னு சொல்லிட்டார் நம்ம தலைவர், வேற நேரம் ஆயிடுச்சுன்னு. வெறும் 1300 ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரம் வரும்போதெல்லாம் கச்சத்தீவு மீட்பேன், காவிரியில் நிரந்தரமாக தண்ணியை கொடுப்பேன்னு அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு பிட்டை போட்டு நைட்டு அண்ணா சொன்னது மாதிரி 11 மணிக்கு மேலே நாய் நம்ம அரவிந்த் சொன்னது மாதிரி அந்த இடைவெளியில் வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வந்து இவ்வளோ 4 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு மது கடையை கூட மூடலை. நாங்கள் நாம் தமிழர் கட்சியெல்லாம் போராடி அரும்பலக்கோட்டையில் உள்ள மது கடையை நிரந்தரமாக மூடி இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். இதே உலக புகழ்பெற்ற நமது ராஜராஜ பெருவுடையார் சோழன் கட்டின பெரிய கோயிலில் தமிழில் தான் மந்திரம் ஓதணும்னு சொல்லி வழக்கு போட்டு அதில் ஜெயிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. ஒரு மெம்பர் கூட கிடையாது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது. இதே சேலம் 8 வழிச்சாலைக்கு அதே மாதிரி வழக்கு போட்டு அதுலேயும் ஜெயிச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்போ திருப்பரங்குன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்கு தமிழில் தான் மந்திரம் ஒன்று. தொடர்ந்து மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக அதிமுகலாம் நம்பி நம்பி மோசம் போனது போதும். அதிகபட்சம் என்ன செய்வான், நகை கடன் தள்ளுபடியாக கட்சிக்காரனை பார்த்து கொடுப்பான். இல்லையா பிள்ளைய படிக்கணுமா, காலேஜில் சீட்டு வேணுமா, அதுக்கு போய் அவன்கிட்ட நிற்கணும். இதை தவிர வேற என்ன சலுகை நீங்கள் அண்டிச்சிருக்கீங்க சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. இந்த ஒருத்தன் போயிட்டு பேசிட்டு வந்தான், ஒரு நடிகர் தமிழ்ல இருந்தா கன்னடம் பிறந்துச்சுன்னு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம்னா அதுக்கு என்ன விளக்கத்தை கேட்கணும், அதுக்கு நான் கால அவகாசம் கொடுக்கணும், எதுவுமே இல்லை. நீ மன்னிப்பு கேட்கணும்னு நீதிமன்றமே நேரடியாக சொல்லுது, கர்நாடக நீதிமன்றம். அதுக்கு ஒரு நாய் கூட பதில் கொடுக்கல. சீமான் தான் சொன்னாரு, தமிழை எப்படி நீ கொச்சைப்படுத்தலாம், தமிழ்ல தானே அனைத்து மொழியும் பிறந்திருக்குன்னு. இதை சொல்றதுக்கு ஒரு நாதி இல்லை, சொல்றதுக்கு திராணி உள்ளது ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான். அதனால அவர் கரத்தை பற்றி கொண்டு அருமையான வேட்பாளரை கொடுத்திருக்காரு. அவர் இந்த கலைத்துறையை விட்டுட்டு மக்கள் பணியாற்றணும்னு இந்த தடவை வந்திருக்காரு. 2026 பாருங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. 150 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அதில் ஒருத்தநாடு தொகுதியும் அறிவிச்சிட்டாரு. இந்த தடவை ஒரே ஒரு தடவை இந்த மண்ணின் மைந்தன் அவர் இந்த மண்ணை மாற்றணும்னு கடமைப்பட்டு நிற்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, 60 ஆண்டு கால ஆட்சியில திமுகவில் எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கான்? யாருக்காச்சும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கா திமுக ஒருத்தநாடு தொகுதியில்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தநாட்டில் கொடுத்தா ஒருத்தநாட்டுக்காரன் திமுகவை கோட்டையை பிடிச்சிருவான்னு தெரியும் அவங்களுக்கு. 1300 ஓட்டு 60 ஆண்டு அரசியலை மாற்றிக்கிட்டு இருக்கு. நம்மெல்லாம் ஓட்டை மட்டும் போட்டு காலையில் எழுந்துச்சா வயக்காட்டுக்கு போகிறது, வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நிலையை மாற்றணும். வர்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த இருக்கார் பாருங்க, விவசாயி நல்லா பார்த்துங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் விவசாய பெருங்குடிகள். இந்த விவசாயி தோத்தான்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து புரிஞ்சு கொண்டு இந்த ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி வாக்களிங்க. அண்ணன் திருமுருகனை வெற்றி வாய்ப்பை தேடி தாருங்க. நீங்க எல்லாம் ஓட்டு பொறியிலே, ஆனால் அவர் ஜெயிக்க போறாரு, குறிச்சு வச்சுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் தம்பி மார்ட்டின் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் இந்த குளமங்கலம் ஊராட்சியில் நாம் தமிழர் கட்சிக்கு 292 வாக்குகள் அளித்த அனைத்து மக்களுக்கும் ஒரத்தநாடு தொகுதி சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கே விழுந்த வாக்கு எவ்வளோனா 98. வெறும் 2 வருஷத்தில் அந்த வாக்கு 3 மடங்கு அதிகரிக்குது. 98லேருந்து 292 வாக்கு. அப்படிங்கும்போது வரப்போகிற தேர்தலில் அது எங்கே போய் நிற்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுகன்னு இதுதான் உறுதியான வாக்குன்னு கிடையாது. இந்த 60 ஆண்டு கால வரலாறுல வாக்கு திமுகவோட உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர்னு திமுக சொல்கிறாங்க, அதிமுகவோட உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாக்கு எப்பயுமே மாறி மாறி விழுந்திருக்கு. ஆனால் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்கு மட்டும் என்றைக்குமே மாறாது. 292 வாக்கு இன்னும் 3 மடங்கை விட அதிகமாக போகுமே தவிர அதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கூட்டத்தை அங்கங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அதிமுக திமுகவில் இருக்கிற பெரியோர்கள் மூத்தவர்கள் எல்லாருக்கும் உறுதியாக ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்போ இருக்கிற 292 வாக்கு உறுதியாக 4 மடங்கு 5 மடங்காக இந்த ஊராட்சியில் உயரும். உறுதியாக
வேட்பாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கான வெற்றிக்கான அச்சாரம் ஊராட்சிகளில் இதுவும் ஒன்றா இருக்கும், உறுதியாக நடக்கும். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. நன்றி நாம் தமிழர். அடுத்ததாக மாநாடு பத்திரிகை ஆசிரியர்